தேசிய நெடுஞ்சாலையில் நடுக்காணி என்ற இடத்தில் பழுதாகி நின்றதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நீலகிரி மாவட்டத்திலிருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக சரக்கு லாரிகள் மூலம் காய்கறிகள் மட்டுமின்றி பல்வேறு பொருட்கள் கேரள மாநிலத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதே போல கேரள மாநிலத்திலிருந்தும் அதிகமான காய்கறிகள், தேங்காய் உள்ளிட்ட பொருட்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை கேரள மாநிலத்திலிருந்து நீலகிரிக்கு நாடுகாணி சோதனை சாவடி வழியாக தேங்காய் லோடு ஏற்றி வந்த கனரக சரக்கு லாரி ஒன்று இன்று காலை, அதாவது அதிகாலை நேரத்தில் 6 மணி அளவுல திடீரென பழுதாகி லாரி ஒரு புறம் நெடுஞ்சாலையிலேயே சாய்ந்து நின்றது. இதனால சாலையில இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது லாரியில் இருந்த தேங்காய்கள் மற்றொரு லாரிக்கு ஏற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால நீலகிரியிலிருந்து கேரள மாநிலம் செல்லக்கூடிய அரசு பேருந்து உட்பட அனைத்து வாகனங்களும் சாலையிலேயே நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசுந்தரம்.